தம்பிட்ட ஒரு கஷ்டமான கேள்வி. தம்பி 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? யோசிக்கிறாப்புல 8 கால் தான். கரெக்டான பதில். ஓகே. ஹலோ கைஸ், நீங்க வந்திருக்குது ஜீவா மின் ஜோன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அரசியல் ரோஸ்ட் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். பாலிடிக்ஸோட ரோஸ்ட் வீடியோஸ். பாலிடிக்ஸ்ல யாரெல்லாம் அசிங்கப்பட்டார்களோ அவமானப்பட்டார்களோ அது எல்லாமே ஒரு வீடியோவாக போட போகிறேன் நண்பர்களே. இது 2 பார்ட்டாக வரப்போகிறது. இந்த வீடியோ எல்லா வீடியோவை பார்த்து ஃபன்னியாக சிரிங்க. இது வெறும் ஜஸ்ட் ஃபன்னுக்காக மட்டும் தான் போகிறது. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து யாருன்னா அஃபண்ட் ஆனீங்கன்னா உண்மையாக தான் சொல்லியிருக்கேன், அதனால் அஃபண்ட் ஆனால் ஆயிக்குங்க, பிரச்சனையே இல்லை. ஓகே நண்பர்களே, ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ சிவா, எப்படி இருக்கீங்க? மக்களுக்கு சேவை செய்யற யாரும் கெட்டு போக மாட்டாங்க சார். அது எனக்கு தெரியும். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். அது எனக்கு தெரியும். நீங்க வேற லெவல்ல இருக்கு. மணி ஐயா கூப்பிட்டீங்களா? ஐயா யாரா நீ? நான் தான். ஐயா மணி, இங்க செக்யூரிட்டியா? நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். யார் பண்ணி? உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன் இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு அப்புறம் கூப்பிடு. காய்ஸ் வேற லெவல் சிங்கு காய்ஸ். ஆனால் இந்த வீடியோ பயங்கரமான சிங்கில் சிரிச்சு வயிறு தான் வலிக்குது. ஓகே நண்பர்களே, பேண்ட்டு கீழே தான் வேற லெவலு. ஓகே, அடுத்த வீடியோ என்ன பார்ப்போமா? இப்போ நீங்கள் எந்த சைடு திரும்பலாம் இந்த வார்த்தை நீங்கள் கேட்காம எந்த சைட்லேருந்தும் வெளியே வர முடியாது. அப்படி என்ன வார்த்தைன்னா அங்கிள் 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 ப்ளீஸ் அங்கிள் அப்பாவுக்கு மட்டும் போன் பண்ணிடுறீங்க அங்கிள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். சொல்றா பாயா லூசு. இந்த அக்கா பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. 100 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க பாருங்க. வேற லெவல். அக்கா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பா. 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். ஓ திருக்குறள். நல்ல வேளை வள்ளுவர் இல்ல, இருந்திருந்தாரு எழுத்தானு எடுத்து உன் கண்ணிலேயே குத்தி கொண்டிருப்பாரு. அவர் உருட்டுல கரண்ட்டுக்கே பொருட்கள்லாம் பார்த்துக்க. ஓகே, பார்த்தா என்ன சொல்றது, அடுத்து பார்க்கலாமா? இதை சொல்ல மாந்துட்டா பாருங்க. ஓட்டு போடுவோம்ல, அந்த லிஸ்ட் வரல, ஓட்டுற லிஸ்ட். அதுல தேனோஸ் இருக்காங்க. தேனோஸ் ஓட்டு போட வராங்க இந்தியாவுக்கு. பாருங்க, இருங்க அது காட்டுற பாருங்க. நம்ம தேனோஸ் இருக்காரு பார்த்தீங்களா? அது நம்ம தேனோஸ் நம்ம ஓட்டர் ஐடி லிஸ்ட்ல இருக்காப்புல. நான் ஓட்டு போட வந்திருக்காப்புல. இப்போ இந்த ஏஐ வீடியோ பார்க்குறீங்களா? இந்த ஃபோட்டோ தான் அதுலேயே இருந்தது. அதனால் இது தேடோஸ், இது பேரல் யூனிவர்ஸாக மாற்றிட்டாங்க. இப்போ தேடோஸ் லாஸ்ட்டில் செத்து போயிட்டார்ல, அதனால அவங்க டைம் ட்ராவல் பண்ணி நம்மளுக்கு ஓட்டு போட வந்திருக்காரு. வேற எதுவும் இல்லை. இதில் உட்காடுறோம், கொஞ்சம் டயர்டாகுதுன்னு இப்படி சாஞ்சனா ஊந்துருவேன். ஆனால் இங்கே இல்லை, எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. இந்த இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா உன்னால அந்த சேர்ல. ஓகே நண்பர்களே, 2026 இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன சொல்ல வரனா புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நண்பர்களே. வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க பண்ணுவாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒரு இருக்கிற 4 பேருக்கு போறதை விட புதுசா வரவங்களுக்கு கொடுப்போமே, என்ன தப்பு இருக்கு? அவங்களால சில மாற்றங்கள் வந்தால் நம்மளுக்கு தான் நல்லது. ஏன்னா 5 வருஷம் தான் இருக்க போறாங்க. அப்படி இருந்தாலும் காலம் ஃபுல்லா இன்னும் அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்க போறது இல்லைல்ல. நான் விஜய் அண்ணாக்கு மட்டும் சொல்ல, எல்லாரும் பொதுவாக தான் சொல்றேன். அதாவது புதுசா அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே நண்பர்களே, வாழ்க்கையை அடுத்து என்ன வீடியோன்னு பார்ப்போம். நிஜமாலே தாழ்ந்துதாங்க வந்திருக்காரு அவரு. நான் கூட சும்மா தான் சொல்றாங்க பொழுது மீம்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே தான் இருக்கும் நான் நினச்சேன். ஆனால் உண்மையிலே அப்படிதான் நடந்திருக்கு. ஓகே, அடுத்து என்னன்னு பார்ப்போமா? வெக்கமா இல்லை,
சிரிக்கிற நீ. இப்போ ரீசெண்டாக வந்து 2ஆம் மாநாடு நடந்ததுல, அந்த மாநாட்டில் வந்து சில பேர் சில ஃபன்னியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது இப்போ பார்த்துருவோமா? ஆரம்பிக்கலாங்களா? எங்க வீட்டுக்காரங்க பாரு என்ன பிடிக்குமா எனக்கு விஜய் மாமா தான் பிடிக்கும் அப்படி. நீங்க நானும் ஒண்ணு, தளபதி பிறந்த மண்ணு, எதிர் கட்சிக்காரங்க வைப்பாங்க நம்ம மேல கண்ணு. 2027 தமிழக வெற்றிக்காரங்க தான் வின்னு. நம்ம கண்ணு. அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் தான் பாவம். இந்த தாத்தாவோட திறமை வேற லெவலுக்கு ஆடா. இந்த கையெடுத்த ரத்தம் வராது. தளபதி தளபதினா ஒரு அந்த மாதிரி கூட்டம் தான் இங்க சேர்ந்துகிட்டு இருக்குனே. ஆத்தாடி ஆத்தா. ஐய எப்படி முந்தானெல்லாம் சீமான்ற ஒருத்தன் சொன்னான் இந்த அணில் குஞ்சுன்னு. சில கட்சி உறுப்பினர்ஸ் எல்லாம் வந்து இந்த அங்கிள்ன்ற ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே அவங்க பண்ற அலப்பறைகள் அதெல்லாம் இப்ப பார்க்கலாமா? கதறல் சத்தம்லாம் எப்படி இருக்கு? அங்கிள் கூப்பிடுறாருன்னா ஒரு 10 பேர் 50 பேர் கூட்டிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுறது அது இப்படி சரியா இருக்கு. மேடையில பேசும்பொழுது முதலமைச்சர மாமா அப்படிங்கிறது சினிமால கேட்கறது நல்லா இருக்கு. யார் பேராவது சொல்லியிருக்காரா? இப்பொழுது யார் கையில் இருக்கிறது கேட்கிறாங்க பாவம். அணில் ஏன் அங்கிள் கத்துது? அது அங்கிள் அங்கிள் தானே கத்தணும். பத்தல உன் கண்ணுல இன்னும் பயத்தை நான் பார்க்கணும். நம்ம சீமான் அண்ணா இருக்காருல்ல, அவரோட சாப்டர் இதோட க்ளோஸ்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து விஜயால வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்றது நீங்களே கேளுங்களேன். விஜய் அரசியலுக்குள் நுழைந்திருக்கிற காலம் ரொம்ப மோசமான காலம். எம்ஜிஆர் நுழைந்த காலத்தை விட, மற்றவர்கள் விஜயகாந்த் நுழைந்த காலத்தை விட இவர் நுழைந்திருக்கிற காலம் படுமோசமான காலம். இவர் வந்ததினால் உடனடியாக நடந்தது சீமான் க்ளோஸ். அவர் ஒரு விளங்காத அரசியலை பேசிக் கொண்டு தெரிந்தார். நாளைக்கு தம்பி தம்பி என்று தடவி கொண்டிருப்பார். அப்புறம் ஓ நீ யார் நான் யார்? இல்ல ஐயா, ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல இந்த பக்கம் நிக்கணும், நடுவுல நின்னா என்ன பண்ண முடியும்னு கேக்குறாருல, அந்த கேள்வியில நியாயம் இல்லையா? அவருக்கு தமிழ் தேசியம் புரியாது, திராவிடமும் புரியாது. அதெல்லாம் வெட்டி பேச்சு. இவன் நம்முடைய தாய் வயிற்று பிள்ளைகள், நம்மோடு சேர்ந்து இருக்கட்டும் சேராமல் இருக்கட்டும், தண்ணீர் தரட்டும் தராமல் போகட்டும், அது வேறு. ஆனால் அவன் நம்முடைய தமிழ் தாய் பெற்ற மக்கள். ஆகவே அவனை திராவிடன் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது? இந்த அறிவு உனக்கு இல்லாமல் நீ ஒரு கட்சி நடத்தி 8% ஓட்டு வாங்கி இருக்கிறாய் என்றால் இடையிலே ஓட்டு போட்ட மக்களுக்கு யோசனை சொல்ல வேண்டியதாக. ரொம்ப படுமோசமாக இருக்கிறது. அதாவது நாட்டிலே அறிவே தேவையில்லை ஒரு கட்சி நடத்துவதற்கு என்று ஒரு கட்டம் தமிழ்நாட்டில் வந்து விட்டதனுடைய அடையாளம் தான் சீமானுடைய எழுச்சி. சரி, ஒரு நல்ல காரியம் ஒரு வந்த உடனே நடந்து விட்டது, சீமான் க்ளோஸ் ஆகிவிட்டார். எல்லாம் அத்துக்கொண்டு போகிறார்கள். நீங்க சொல்லுங்க நண்பர்களே, சீமானோட டோட்டலா முடிஞ்சுட்டாரா சீமானு? இல்லையாடா வந்து என்ன நீங்க சொல்லுங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து அவர் பேசுறது கேட்டா இவர் வந்தா அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான், ஸ்டேட்டஸ் போட்டுருப்பா அவர் பேசுனதெல்லாம் வச்சு. ஆனா வந்து ரியாலிட்டிக்குன்னு பார்க்க சொல்லி இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க சொல்லுதா எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொட்டுங்க. நான் அதை படிச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, அடுத்து என்ன வீடியோன்னு பார்ப்போமா? சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. அவரு பேச சொல்ல கொஞ்சம் நல்லா இருக்கு. அது ரியாலிட்டியா பார்க்க சொல்லுதான் அவர் வந்து ஒரு சைக்கோவோ எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஏன்னே தெரியல. ஏனென்றால் இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு லைட்டாக அப்படி தோணுது. ஏன்னா ரியாலிட்டியாக அவர் பேசுனதால பண்ணி காட்டுறாங்க. அதனால எனக்கு அப்படி தோணிட்டு இருக்கு. இது என்ன ரெட் பூசா? சின்னது தெரியலையே. இது உல்டு டிஸ்க். சின்னதத்துக்கு நான் கொடுக்குற அடிஷனல் ப்ரோக்ராமிங்
இவங்க தாத்தா இவனுக்கு எப்படி எல்லாத்தையும் சுருட்டுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. நான் இவனுக்கு எப்படி உருட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சுருக்கமா சொல்லணும்னா இனிமே இவன் ஒரு உருட்டு மன்னன். வயிற்றெல்லாம் கலக்குது ப்ரொஃபசர், ஏன் இவன் இப்படி மாத்துறீங்க? அரசியல், இவன் தான் அரசியல் வாரிசு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து ஸ்டாலின் அங்கிள் வந்து புதுசாக ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து அவரோட பையன் இருக்கார்ல உதயநிதி ஸ்டாலின், அவர் வந்து 2.0வா அவரோட அரசியல் வாரிசு வந்து அவரு தானா, அடுத்த அரசியல் வாரிசு, அடுத்த முதலமைச்சரும் அவரு தான் அப்படின்ற மாதிரி 2.0 இதுக்கப்புறம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மையாக போகுதுன்னு தெரியல. ஓகே, அதுக்குள்ளே வந்து யாருன்னா மாற்றிட்டா நல்லாயிருக்கும். ஓகே நண்பர்களே, உருட்டு மன்னன் ஓகே பார்ட் 2ல் மீட் பண்ணுவோம். ஓகே, இதோட கண்டினியூவேஷன் பார்ட் 2ல் நம்ம சேனலில் வரும். ஓகே, இதை பற்றின வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீவா மீம் ஜோன். Bye guys, bye from Jiva. சங்கிலி பருப்பு காடி அரிப்பு